வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம், அவர் அன்போட வந்தாரு. அவர் அன்போட வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு இந்த பொன்னாடையெல்லாம் வேண்டாம், என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள். நான் அவரை அரவணைச்சு பார்த்தது முதுகுல என்ன இருக்குன்னு பார்க்க இல்லை, அவரை என்ன அப்படி பார்க்கல. அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்தேன், நிறைய இருக்கு. எனக்கும் தான். அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும். புலிக்கு எதுக்கியா பொன்னாட? மேல பாருங்க, அதை தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது. இதை தொட்டு பார்த்துட்டேன். தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள். இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். காப்பிரைட் கிடையாது, யார் வேணா சொல்லுங்க, ஆனா அந்த பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல. அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள், அற்புதமான மனிதர்கள். அடிக்கடி வரமாட்டார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை. அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் டென்சிங். அங்க பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி. ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை, பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும். அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு. நாங்க என்ன சொன்னோம், மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு அது நாங்க சொன்னோம், செய்யல. சொன்னோம், ஐடியா எங்க இருந்தா வந்தது. ஆனா அவை செயல்படுத்தினார்கள். செயல்படுத்தினால் என் சகோதரன், அவ்வளவுதான். நான் வேற பார்க்கல. எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன். நான் எல்லா கட்சியும் என் கட்சின்னு நினைச்சிட்டா அதுதான் இந்தியா. உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறோம்னா ரொம்ப சுருங்கிடும். நான் நினைக்கிறோம்.